விஜய் டிவி பிரபலம் நாஞ்சில் விஜயனோட மனைவி தன்னோட கணவர் ஏமாத்தி தான் தன்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில விஜய் டிவியில ஒளிபரப்பான அது இடியது, கலக்க போவது யாரு, சிரிச்சா போச்சு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்ச்சிகள் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நாஞ்சில் விஜயன். அதோட இவங்க யூடியூப் சேனலையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதுல இவங்க பதிவிட்ட வீடியோக்கள் எல்லாமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்குது. இதுக்கடையில கடந்த வருஷம் நாஞ்சில் விஜயன் மரியா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னோட திருமண வீடியோக்களையும் போட்டோக்களையும் வெளியிட்டு இருந்தாங்க. இவங்களோட திருமணத்துல பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு இந்த தம்பதிகளை வாழ்த்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சமீபத்துல நாஞ்சில் விஜயன் மரியா ஜோடி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல மரியா தன்னோட கணவர் நாஞ்சில் விஜயனை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரு என்ன ஏமாற்றி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரு திருமணத்தப்போ எங்கள்கிட்ட அவங்களோட வயசு சொல்லவே இல்லை. ஆனா இவருக்கு இப்போ அங்கிள் வயசு இருக்கும். என்ன பொண்ணு பார்க்க வரும்போது கூட இவர் தலை மீசை எல்லாம் வெள்ள முடிதான். என்கேஜ்மெண்ட்டுக்கும் சரி கல்யாணத்துலையும் சரி இவர் டை அடிச்சிருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் யதார்த்தமா ஒரு நாள் இவருக்கு என்ன வச்சு விடலாம் அப்படின்னு என்ன தேய்ச்சேன். தலையை பார்த்தா உள்ள இல்லாமல் வெள்ள முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் பற்றி ரொம்பவே ஃபன்னாக பேசியிருந்தாங்க. அதுக்கு நாஞ்சில் விஜயன், நான் ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணலங்க, என்னோட வயசெல்லாம் நான் மறைக்கவே இல்லை, ஆனால் வெள்ள முடிக்கி டை அடிச்சு மட்டும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி தொடங்குச்சு. இந்த நிகழ்ச்சியில் கோமாளியை அறிமுகமான நாஞ்சில் விஜயன் ஒரே வாரத்தில் தான் நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் விஜய் டிவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தயாரிக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.